வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. ஆடி மாதம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பிரம்மாய சரஸ்வத்யாசுதம் பங்கஜய சமம் வைகுண்டேன சுதம் தேவி மகிழாண்ட ஈஸ்வரி. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையான இன்று திருவானைக்காவில் கொலுவிருக்கும் அன்னை அகிலாண்டேஸ்வரியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மகாசக்தியின் 3 அருள் வடிவங்களாக கருதப்படும் அன்னை பார்வதி தேவி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி ஆகிய 3 பெரும் தேவியரை ஒரு சேர நாம் வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான திருத்தலம்தான் திருவானைக்காவல் அன்னை அகிலாண்ட ஈஸ்வரியின் ஆலயமாகும். முன்னொரு காலத்திலே கஷேத்திரத்தை நாவலந்தீவு என்று கூறுவார்கள். ஜம்பு என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் கிடைத்ததற்கு அரியதாகிய வெள்ளை நாவல் பழத்தை பெற்றார். அதை கைலாயநாதனாகிய பரமசிவனிடத்தை கொண்டு சேர்த்து, சுவாமி இதை தாமே உண்டருள வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் அதை தாமே உட்கொண்டு அதனுடைய விதையை உமிழ்ந்தார். அந்த விதையை பிரசாதம் என கருதி ஜம்பு முனிவர் அதை தாம் உட்கொண்டு இறைவனிடம், சுவாமி நான் இப்பூடகற்கு சென்று உம்மை நினைத்து தவம் இருக்கப் போகின்றேன், என் தவத்திற்கு நீரே காட்சி தர வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் தந்தேன் என்று கூறினார். ஜம்பு முனிவர் இப்பூடகருக்கு வந்து பலகாலம் இறைவனை நோக்கி தவம் இருந்தார். அவ்வேளையில் அவர் உண்ட அந்த நாவற்பழத்தின் விதையானது சிரசின் வழியே விருட்சமாக படர்ந்தது. அப்பொழுது சிவபெருமான் ஜம்பு முனிவருக்கு காட்சி தர திருவுள்ளம் கொண்டு பார்வதி தேவியிடம், தேவி நீ பூலோகத்திற்கு சென்று எம்மை நினைத்து பூஜித்து வருவாயாக. உன்னுடைய பூஜைக்கும் ஜம்பு முனிவருடைய தவத்திற்கும் யாம் காட்சி தருவோம் என்று கூறினார். அதற்கேற்ப பராசக்தி, ஜெகஜனனி, ஜெகதோகாரணி அன்னை இப்பூவுலகத்திற்கு வந்து இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றார். இந்த நாவலம் தீவிலே, இந்நாவலம் தீவிலே இறைவனை பிரதிஷ்டை செய்ய உள்ளம் கொண்ட அன்னை காவிரி நீரை தன் கையால் எடுத்து அணைத்தாள். எங்கே அன்பு உண்மையாக இருக்கின்றதோ அங்கே இறைவன் நிச்சயமாக நிலை கொள்வான் என்பதுதான் உண்மை. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிகிறார். அப்பொழுது தேவியானவள் இந்த நீரை கையால் எடுத்து அணைத்து இறைவனை உள்ளன்பால் நினைக்கும் பொழுது அந்த நீர் திரண்டு ஒரு இறைவனாக சிவலிங்கமாக மாறியது. அதுதான் இன்றைய திருவானைக்காவல் கோவிலிலே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வர பெருமான் சிவலிங்கம். தமிழிலே செல்லுநீர் திரள் நாதன் என்று கூறுவார்கள். அன்னை ஏற்படுத்திய லிங்கம். அதலால் அவற்றை சுற்றி இன்றளவிலும் காவேரி தீர்த்தம் சுரண்டு கொண்டே இருக்கும். அதை ஸ்ரீமதி தீர்த்தம் என்று கூறுவார்கள். இத்தலத்திலே மால்யவான், புஷ்பகந்தன் என்று 2 சிவகணங்கள் நீயா நானா இறைவனை பூஜிப்பது சிறந்தது என்று போட்டி போட்டு ஒருவரை மாற்றி மாற்றி சபித்துக் கொண்டு மால்யவான் சிலந்தியாகவும் புஷ்பகந்தன் யானையாகவும் அவதரித்தார்கள். இந்த மால்யவான் ஆகிய சிலந்தி சிவபெருமானை ஒரு வேளையில் வந்து தன்னுடைய வளையால் பின்னி வழிபட்டது. புஷ்பகந்தன் ஆகிய யானை தன்னுடைய தும்பிக்கையால் அந்த வளைகளை எல்லாம் அகற்றி சுவாமிக்கு நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டது. ஒரு நாள் இந்த சிலந்தி இந்த யானை அப்படி பண்றதை பார்த்துருது. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, அந்த யானையோட தும்பிக்கைக்குள்ள போய் இந்த சிலந்தியானது கடித்தது. அப்ப சிலந்தியும் மரணித்தது, யானையும் மரணித்தது. யானைக்கு சிவபெருமான் முக்தியை கொடுத்தார். ஆனால் சிலந்தி மறு ஜென்மத்திலே சுபவேத ராஜாவிற்கும் கமலாவதி தாயாருக்கும் மகனாக கோச்செங்கட் சோழனாக பிறந்தது. முர்ஜன்ம ஞாபகத்தினால் அந்த கோச்செங்கட் சோழன் இவ்விடத்திற்கே வந்து ஒரு மாடக் கோயிலை மிக அழகாக எழுப்பினார். அதுதான் இன்று நாம் காணக்கூடிய பிரம்மாண்டமாகிய திருவானைக்காவல் அன்னை அகிலாண்ட ஈஸ்வரியின் திருத்தலம். இத்திருத்தலத்திலே பிரம்மா, இந்திரன், குபேரன் என எண்ணிலடங்கா தேவர்கள் இறைவனை வழிபட்டு இறைவனின் பேரொருளுக்கு பாத்திரமாக இருக்கின்றார்கள். இந்த தலத்திலே அன்னை காலையில் மகாலட்சுமியாக, உச்சகாலத்தில் அன்னை பார்வதி தேவியாக, சாயரட்சையில் மகா சரஸ்வதியாக 3 வேளையில் 3 தேவியராக காட்சி கொடுத்து நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். முன்னொரு காலத்திலே பல சேத்திரங்களுக்கு சென்று அன்னையை வழிபட்டு வந்த ஆதிசங்கர பகவத்பாதால் திருவானைக்காவல் வந்து அன்னை அகிலாண்ட ஈஸ்வரியை கண்டார். அப்பொழுது தாயார் உக்ரமாக இருப்பதை பார்த்தார். ஏனென்றால் இது 51 சக்தி பீடங்களிலே தண்டநாத பீடம் என்று கூறுவார்கள். வாராகி அம்மனுடைய பீடம். அப்பொழுது ஆதிசங்கரர் அன்னைக்கு ஸ்ரீ சக்கரத்தாலும்
சிவசக்கரத்தாலும் காதணிகளை செய்து சாத்து விட்டார். அதுபோல அன்னைக்கு முன்னாடி ஒரு பிள்ளையான விநாயகர், பின்னாடி ஒரு பிள்ளையான முருகரை ஸ்தாபனம் செய்து அன்னையை சாந்த ஸ்வரூபிணியாக மாற்றினார். அந்த அன்னை இன்றளவும் வேண்டி வரும் அனைவருக்கும் சாந்தமாக வேண்டுவனை எல்லாம் தந்து இன்பங்களை நிலைக்க செய்கின்றார். நம் வாழ்விலை எல்லாம் அருளை நிறைய செய்கின்றார். ஜெகதோ காரணியாக இருக்கும் அந்த தாயை ஜனனி 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 என்று கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம். ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 கான வினோதினி காமாட்சி கான வினோதினி காமாட்சி கமலத்திருபதமே பணிந்தேன் அனுதினமே கமலத்திருபதமே பணிந்தேன் அனுதினமே வரமருள ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னரு பார்வையிலே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னரு பார்வையிலே கடைக்கண் பாராயோ அம்மா அம்மா கடைக்கண் பாராயோ கருணை பொழியாயோ கடைக்கண் பாராயோ கருணை பொழியாயோ பாடலேச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காத்தரும் பாடலேச பிரிய நாயகியே அடைக்கலம் அடைந்தேன் காத்தருள் ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி-யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast@gmail.com.